இந்த குரூப்பை நடத்திட்டு இருக்கிற அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கும் இங்கே குழு இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 600-700 படத்துக்கு மேலே டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். 43 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, 80ஸ்க்கு முன்னாடி 1980க்கு முன்னாடி வீட்டில் குழந்தை ஆடினாக்கா பெரியவங்க தட்டி என்ன குறிக்கார மாதிரி ஆடுறீங்க, இப்படிலாம் ஆடக்கூடாது அப்படின்னு தட்டி அடித்து உட்கார வைப்பாங்க. ஆனால் இப்போ ஜென்ரேஷன் என்ன போச்சுன்னா, குழந்தைய ஆட வச்சு அதை வேடிக்கை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது எனக்கு கொஞ்சம் மன நெருடல் தான். ஆடலாம், வீக்லி ஒன்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பிரெயினுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லதுக்காண்டி ஒரு 1 or 2 hours வச்சுங்க. பட் இதே லைஃப்பை நினச்சிக்கிறாங்க. படிப்பு இம்பார்ட்டன்ட். இது வந்து சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கிட்டு குழந்தைகளை டான்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா அதனால் ஸ்பாயில் ஆன ரொம்ப பேர். அதனால் படிக்க வைங்க. நிச்சயம் வந்து படித்தா பசங்க முன்னுக்கு வருவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அண்ணாதுரை. நான் தான் நிறைவாழ்வு முதியோர் இல்லத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் 10 வருஷமாக. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து முதியோர்கள் சேவையில் வந்து சேலத்தில் முதலிடத்தில் வந்து நான் சிறப்பான சேவையை பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் முதியோர் இல்லத்துக்கு வந்து ஃபண்ட் ரைசிங்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். அடிக்கடி ஈவெண்ட்டு பண்ணுவோம். இப்போது வந்து டான்ஸ் காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு உந்து சக்தி கிடைச்சதுக்கு காரணம் ஐயா மஸ்தான் மாஸ்டர் தான். இவர் எங்களுக்கு வந்து நண்பராக கிடைச்சது வந்து எங்களுடைய பாக்கியன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேலே தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் நாங்கள் எடுத்த 2 திரைப்படங்களுக்கு இவர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டரு. இந்த டான்ஸ் காம்படிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆடிஷன் மாதிரி தான். ஏன்னா நாங்கள் மே மாதத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகளுக்காக ஒரு படம் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணியிருக்கிறோம். அந்த படத்துக்கான ஆடிஷன் ஒர்க்காகவும் நாங்கள் இதில் இது பண்ணுறோம். இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த இது. அது ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வாய்ப்பு வந்து உங்களாலேயும் வந்து எங்களுக்கு சாத்தியம் பண்ணுச்சு. அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இன்னும் யாரெல்லாமே வந்து இது இன்னும் போய் சேரலையோ அந்த நம்ம சேனலையும் சரி எங்களுடைய சேவையும் சரி கொண்டு போய் சேர்த்துறது உங்களுடைய கரங்களில் இருக்குது. அதனால் வந்து இந்த சேனலை வந்து எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தென் எங்களுக்கு வந்து இன்னொன்று ஜாலிமணி, அவரும் வந்து நண்பர் தான். அவர் ஜாலி ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறாரு ஓல்டு பஸ் ஸ்டாண்டில். இவர் வந்து டான்ஸுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்னு சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் நிறைய டான்ஸுக்காக வந்து மூவ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து டான்ஸு நிகழ்ச்சினா எங்கேனாலும் தவறாமல் கலந்துக்குவார். அவர் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். மாஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்டு, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தொடர்ந்து ஒரு 3 படத்துக்கு வந்து நாங்களும் வந்து மஸ்தான் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் பேசிக்கலாக டான்ஸ் மாஸ்டர். தெலுங்கில் கார்டு எடுத்திருக்கேன். 1000க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இப்போவும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். என் தம்பி பண்ணிகிட்ருக்கான். நான் சினி ஃபீல்டுக்கு வந்துட்டேன். தொடர்ந்து வந்து இவர்களை தொடர்ந்து தேவிகா சேசிகா ப்ரோக்ராம் போயிடலாமா? உங்களுக்கு டயர்டாக இல்லையா? டீ பிரேக் வேணுமா வேணாமா? வேணாமா? நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டே இருக்கிறது. அதனால் தேவிகா சேசிகா வரோம். மாஸ்டர் ஒரு ஸ்டெப் போட சொல்லாங்களா? ஓகேவா? போடு சார். ஒரே ஒரு ஸ்டெப் சார். சார் சார் நீங்கள் தான் மாஸ்டர் வாங்க சார். சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வாங்க சார். சார் மாஸ்டர் சார் ஒரு ஸ்டெப்பு, ஒரே ஒரு ஸ்டெப்பு. உங்கள் மூவ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிறேன் வாங்க. ஒன்றும் இல்லை. இவர் ஒரு படத்தில் டான்ஸும் ஆடியிருப்பார். என்ன பாட்டு மஸ்தான் மாஸ்டர்? ராஜகரனுடைய அனைத்து படங்களுக்கும், ராமராஜனுடைய அனைத்து படங்களுக்கும் இவர் தான் வந்து கொரியோகிராஃபரு. இப்போ இருக்கிற நிறைய படங்களும் யூத்துங்களுக்கு போட்டி போடுற அளவுக்கு நிறைய கொரியோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.